வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த வாரம் அதாவது திங்கட்கிழமை அக்ஷய திருதியை வருது. ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திருதியை முன்னிட்டு ஸ்பெஷல் ஸ்லோகம், அது ஒரு பாட்டு மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அடியன் அம்பாள் அருளில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இந்த காலத்தில் நம்ம எல்லோரும் ஓடி ஓடி உழைக்கிறதே ஒரு பொருட்செல்வத்துக்காக தான். பணம் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே முடியும். அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது வேணும் இல்லையா? அதுக்காக எனக்கு கிடைச்சதை நானும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப எஃபெக்டிவ் துதி இது. அகஸ்தியர் குறுமணிவர், அதாவது அகஸ்தியர் இயற்றிய பாடல். திருமகள் துதின்னு பேர். இது பேர். இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்லோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி உதாரணம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பாடலை சொல்லி கொடுக்குறேன். அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு பாடும்போது எவ்வளவு நம்பிக்கையோடு பாடினா அது பலன் இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு கிராமத்தில் ஒரே வறட்சியாக இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்துன்னு நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம், பகவானை வேண்டுவோம் அப்படின்னு மழைக்காக கூட்டு பிரார்த்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கா. எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டா. ஒரு சின்ன பொண்ணு கொடையை பிடிச்சின்னு வந்தாலாம். எல்லோரும் கேட்டாலும், இன்றைக்கி தான் ஒரே வறட்சியாக இருக்குது, வெயிலாக இருக்குது, நீ மட்டும் ஏன் என்ன கொடையை பிடிச்சின்னு வரேன்னு கேட்டாலாம். ஆமாம், நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதே மழைக்காக தானே பண்ணுறோம். நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக சுவாமி மனம் இறங்குவார். மனம் இறங்கி மழை கொட்டுன்னு கொட்ட போகிறது. அதுக்காக நம்ம நனையாமல் இருக்கணும், நான் நனையாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் கொடை எடுத்துன்னு வரேன் அப்படின்னாலாம். இப்போ கூட்டு பிரார்த்தனை முடிஞ்சதோ இல்லையோ மழை கொட்டுன்னு கொட்டித்தான். அப்போ அந்த குழந்தை எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தா அந்த அவர் கடவுள் மனமிறங்கி வருண பகவான் மழையை கொடுத்துருப்பார். அந்த அப்பேற்பட்ட நம்பிக்கையோட இந்த துதியை நம்ம தினமும் சாயங்காலம் விளக்கேற்றிட்டோ இந்த துதியை பாடினா கண்டிப்பாக எல்லா ராத்துலேயும் பொருட்செல்வம், அதாவது மகாலட்சுமி நிலையாக இருப்பா. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த அகத்திய துதி எதுக்காக அக்ஷய திருதிக்காக போடுறேன்னா, மகாலட்சுமி அவதரித்த நாள் அக்ஷய திருதியை ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு நம்ம இதை படிக்க ஆரம்பிக்கணும், எல்லோரும் படிக்கணும், எல்லாருக்கும் செல்வ வளம் பெருகட்டும், வாழ்த்துக்கள். அதனால் எல்லோரும் அவசியம் கற்றுண்டு பாடுங்கோ. ரொம்ப அரியதான ஸ்லோகம் தான். நான் பாடல் திருப்பவழியும் சரி எல்லாமே பார்த்து தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கோ. ஏன்னா எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும் தான் அடியனுடைய விருப்பம். அது மாதிரி எல்லாருமே நம்ம அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருமே நம்மளும் அதில் சேர்ந்துடுறோம். அதாவது பொதுநலத்தையும் சுயநலம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. நமக்குன்னு தனியாக வேண்டாமல் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டுறோம். இப்போ கற்றுப்போம், நம்ம ராகத்தோடு கற்றுப்போம். இந்த அகத்திய துதியை பாண்டிய நாட்டை சேர்ந்த, அதாவது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த அதிவீர ராம பாண்டியர் அப்படின்ற மன்னரே எளிய தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் இந்த அகஸ்தியரோட பாடலை. ஏன்னா அகஸ்தியர் எழுதின பாடல்கள்லாம் நமக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம், அதில் எடுசுபடியில் இருக்கும், அதனால் புரியுறது சிரமம். மன்னரே மொழிபெயர்த்திருக்கார் எளிய தமிழில். அதை இப்போ நம்ம கற்றுப்போம். அகஸ்தியர் திருப்படிகளே சரணம். கற்றுப்போம். அதாவது முதல்ல காப்பி எடுத்துடுங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லாமே கொடுத்துட்றேன். இதுக்கு தமிழில் எளிய தமிழ் மொழிபெயர்த்து அந்த லிரிக்ஸையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம். வேணுங்கிறவா அதில் பார்த்துக்கோங்க. முதல்ல ஜெராக்ஸ் எடுத்துட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த மார்க்கிங்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நான் சொல்லிடுறேன், மார்க்கிங் சொல்லிடுறேன். 4 லைன், ஒரு ஸ்டான்ஸாகவும் 4 லைன் வருது. மொத்தம் 7 ஸ்டான்ஸாக இருக்கிறதுல நான் முதல் ஸ்டான்ஸாக எப்படி மார்க்கிங்ஸோ அதே மாதிரி தான் 7மே வரும். ஃபஸ்ட்டு 2 லைனும் இறக்கி 6 மார்க்கு, லாஸ்ட்டும் 3rd லைனு ஏற்றி 6 மார்க் போட்டுக்கோங்க. இதே மார்க்கிங்ஸ் தான் 7 ஸ்டான்ஸாகவும் மார்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போது கற்றுக்கலாம். நம்ம முதல் ஸ்டான்ஸாக மட்டும் நான் 2 தடவை பாடுங்கன்னு சொல்லி பாடுறேன். மீதியெல்லாம் அப்படியே பாடின்னு போய்டுறேன். அப்போ தான் நான் ஏன்னா எல்லாத்தையும் 2 தடவை பாடினேன்னா கொஞ்சம் லேட்டாகும்.
இன்றைக்கி ஈஸியாக பிடிச்சிட்டு வரும் திருப்புகள்லாம் இவ்வளோ ஈஸியாக ஜம்முன்னு கற்றுக்கிறேன் நீங்கள். அதனால் இது எதுவும் அகஸ்தியர் அருளில் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு சென்ஸாக மட்டும் நான் ஒரு லைனு 2 தடவை பாடுறேன். பாடுங்கன்னு சொல்கிறேன், பாடுங்கோ. அடுத்ததுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் பாடின்னு போய்ட்டேன். அதை முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி தான் அடுத்தது மற்ற சென்ஸெல்லாம் வரும், ஈஸியாக வரும் உங்களுக்கு. உலகும் இடறியற்றும் அடல உணர் உயிரொழிய முனிவு போன்ற பாடுங்க. உலகும் இடறியற்றும் அடல உணர் உயிரொழிய முனிவு போன்ற கோவை உரட்டிருமேனி அருட்கடவுள் அதன் மார்பில் புரிந்து தோன்றி பாடுங்க. கோவை உரட்டிருமேனி அருட்கடவுள் அதன் மார்பில் புரிந்து தோன்றி தேவர் உலகேனும் விளங்கும் புகழ் கொல்லா புறத்தினிது சேர்ந்து வைகும் பாடுங்க. தேவர் உலகேனும் விளங்கும் புகழ் கொல்லா புறத்தினிது சேர்ந்து வைகும் பாவை இருத்தாள் தொழுது பழமறை தேர் குறுமுனிவன் பழிச்சுகின்றான் பாடுங்க. பாவை இருத்தாள் தொழுது பழமறை தேர் குறுமுனிவன் பழிச்சுகின்றான். குறுமுனிவன்னா அகஸ்தியர். இப்போது இந்த ஃபஸ்ட் சென்ஸாவை ஃபுல்லாக பாடி காமிச்சிடும். அப்புறம் செகண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாடின்னு போய்ட்றேன். உலகும் இடறியற்றும் அடல உணர் உயிருடைய முனிவு போன்ற கோவை உரட்டிருமேனி அருட்கடவுள் அதன் மார்பில் பொழிந்து தோன்றி தேவர் உலகேனும் விளங்கும் புகழ் கொல்லா புறத்தினிது சேர்ந்து வைகும் பாவை இருத்தாள் தொழுது பழமறை தேர் குறுமுனிவன் பழிச்சுகின்றான் பொழுது இசை அழிமுரலும் தாமரை மென் புகட்டில் உரை கொள்கை போல மழையுறழு திருமேனி மணிவண்ணன் இதயமலர் வைகுமானே முழுதுலகும் இனிதீன்ற அருட்கொம்பே கரக்கமலம் முகிழ்ந்தென்னாலும் கழிப்பெரும் காதலில் தொழுவோர் வினை தீர ஒழிக்கும் கமல கண்ணாய் கமலை திரு மறுமார்பன் மனை கிழத்தி செழுங்கமல கையாய் செய்ய இமலை பசும் கழை குழைக்கும் வேணிலோன் தனை என்ற விந்தை தூய அமுத கும்ப மலர் கரத்தாய் பார்க்கடலுள் அவதரித்தோர் அன்ப செஞ்ச திமிர மகன்றிட ஒளிரும் செஞ்சுடரே என வணக்கம் செய்வான் மன்னோ மடக்கமல நரும்புகுட்டில் அரசிருக்கும் செந்துவர் வாய்மையிலே மற்றும் கடைக்கணருள் படைத்தன்றோ மணிவண்ணன் உலகமெல்லாம் காவல் பூண்டான் படைத்தனன் நான் முகக்கிழவன் பசுங்குழவி மதிப்புனைந்த பரமன் தானும் துடைத்தனின் பெருங்கீர்த்தி அம்மன்னோரா எடுத்து சொல்லார் பாற்றோ மன்னலிடும் புவி அனைத்தும் பொது நீக்கி தனிப்புறக்கு மன்னர் தாமும் கல்வியினில் பேரறிவில் கட்டழகில் நிகரில்லா காட்சியோடும் வெல்படையில் பகை துறந்து வெஞ்சமரில் வாகை புனை வீரர் தாமும் அல்லி மலர் பொகுட்டுரையும் அணியிழை நின் அருள் நோக்கம் அடைந்துள்ளாரே செங்கமல புலந்தாதில் திகழ்தொழிரும் வேள்மேனி திருவே வேலை அங்கண் உலகில் துலக்கும் அலர்கதிராய் வெண்மதியாய் அமரர் கூட்டும் பொங்கடலாய் உலகளிக்கும் பூங்கொடியே நெடுங்கானில் பொறுப்பில் மண்ணில் எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா என்று தமிழ் குறுமுனிவன் பன்னியொடும் இருநிலத்தில் இளைஞலோடும் நன்றுனது துதி மகிழ்ந்தோம் நான் மறையோ இத்துதியை நவின்றோர் யாரும் பொன்றலரும் பெரும்போகம் நுகர்ந்திடுவோர் இங்கிதனை பொறித்த ஏடு மண்டல் மனையகத்திருப்பின் வறுமை தரு தவ்வை அவன் மறுவல் செய்யார்.